வென்றுவாங்கன்னு நம்பிக்கை வச்சா சில நம்ம ஒத்த கருத்துள்ள கட்சிகள் வந்து கூட்டணி வைக்க வரும். அன்னைக்கு அதை பத்தி யோசிக்கணும், இப்ப பேச முடியாது. இன்னைக்கு என்ன நினைப்பாங்கன்னா, பணம் இல்லாம எப்படி தேர்தலை எதிர்கொள்றதுன்னு நினைக்கிறாங்க. நாங்க தேர்தலை எதிர்கொள்ள பணம் இருக்குன்னு நாங்க நினைக்கிறோம். இது ரெண்டு முரண் இருக்குல்ல. அப்போ ஓட்டு காசு கொடுக்காம வெல்ல முடியாதுன்னு சில கட்சிகள் நினைக்குது. அப்ப பெரிய கட்சிகளோட கூட்டணி வச்சா அவங்க காசு கொடுத்துறாங்க. இப்ப ஒரு தொகுதிக்கு ஒரு ஓட்டுக்கு 500 ரூபா வச்சா கூட 5 லட்சம் ஓட்டு அப்படி வச்சா எவ்வளவு கோடி கொடுப்பாரு. அப்ப அவங்க கணக்கு பண்ணி அப்படி கொடுத்து ஜெயிக்கிறாங்க. அப்ப அதனால நம்ம என்ன நினைப்பாங்க, காசு இல்லாம எப்படிங்க ஜெயிக்கிறது? எனக்கே அறிவுரை என்ன, பணம் இல்லாம எப்படி தப்பா அரசியல் செய்யறதுன்னு. மக்களுக்கு சேவை செய்தா மக்கள் எல்லா காசும் கொடுத்துறான். மின்சாரத்துக்கு வரி கொடுத்துட்றான், தண்ணீருக்கு வரி கொடுத்துட்றான், சாலை போடுதலுக்கு, கல்விக்கு வரி, மருத்துவத்துக்கு வரி எல்லாம் கொடுத்துட்றாங்களே. அதை வச்சுக்கிட்டு வேலை செய்யறதுக்கான ஆள் வேணும். அதனால அதை அப்ப யோசிக்கணும். உங்க நாடி வந்தா கோவிஷீல்டு தடுப்பூசியில உங்களுக்கு சந்தேகம் இருக்கு நீங்க சொல்லியிருந்தீங்க. இப்ப பிரிட்டன் நீதிமன்றத்துல வந்து நிறுவனம் வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? பக்க விளைவுகளுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இருக்குன்னு தான் நான் போடல, போட வேணான்னு தான் சொன்னோம், யாரும் கேட்கல. ஆனா எல்லாருக்கும் வீட்டுக்கு அவள் வச்சு உங்களுக்கு மட்டும் ஏன்னா வைக்கல? எனக்கு எத்தனை போலீஸை நிறுத்துறது தெரியாம. கட்சிக்கார பிள்ளைகள் எல்லாம் கைது பண்ணி வச்சுட்டா அவர் வரமாட்டாரு. இன்னும் ஒரு இதுதான், நம்பிக்கை தான். ஆனா மக்கள் இயக்க கலந்தாய்வுல வந்து புஷியானந்த் அவர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, பொறுப்பாளருக்கு வந்து யாரை பகைச்சினாலும் பகைச்சிங்க, என்டிகே மட்டும் பகைச்சிக்காதீங்க, சுமூகமா அவங்க கூட போங்க அப்படின்னு சொன்னதா பொறுப்பாளர்லாம் சில பேர் சொல்லிக்கிறாங்க. எதனாலன்னு நினைக்கிறீங்க? விஜய் அவர்களே சொன்னதா? அண்ணன் மேல இருக்கிற அன்புதான். ஒவ்வொரு தொகுதியிலையும் பலாயிரம் வாக்குகள் வந்து இடம்பெறல, வாக்குகள் வந்து குறைவா பதிவாயிருக்கு. அதுக்கான காரணம் யாரு மேல குற்றத்தை சொல்றீங்க சார்? தமிழக அரசாங்கம் மீதா இல்ல தேர்தல் ஆணையத்தின் மீதா சார்? இல்ல, வாக்கு மக்களுக்குள்ள ஒரு என்ன சொல்றது, சில பகுதியில் அதிகமா வாக்கு செலுத்திருக்கிறாங்க. சில இடங்கள்ல இப்ப சென்னை நகர்ப்புறங்கள்ல எல்லாம் ரொம்ப குறைஞ்சி ஒரு வெறுப்புணர்வு தான். யாருக்கு போட்டு என்ன ஆக போகுது, யார் வந்து என்ன ஆக போகுது, சலிப்பு இருப்பாங்க மக்கள்கிட்ட. அது வந்து ஒரு தலைமுறைக்கிட்ட, இளைய தலைமுறைக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, அவங்களுக்குள்ள ஒரு எழுச்சி இருக்குது. பல முறை வாக்கு செலுத்தி ஒன்றுமே நடக்கலைங்கிறவங்க வந்து அந்த விரக்தியில போய் தற்சோர்வுல எவனுக்கு போட்டு என்ன ஆக போகுது, இப்போ நம்மளே ஏமா காசு வாங்குறீங்கன்னா, அப்ப அவன் வந்து ஒன்றும் ஜெய போறது இல்லை, இதையாவது கொடுத்துட்டு போட்டுங்கிறாங்கல்ல. அது அந்த மாதிரி தான் அது. அதனாலதான் இந்த நகர்ப்புறங்கள்ல குறைஞ்சிட்டதுன்னு நினைக்கிறேன். ஆனா இங்கதான் கற்றறிந்த பெருமக்கள் நிறைய இருக்கிறாங்க, உங்கதான் செலுத்திருக்கணும் சார். இப்போ நீங்க சொல்ற அரசியல் வந்து நடைமுறை சாத்தியமா இருக்குமா சார்? இப்போ நம்ம நிலாவுக்கு விடுறோம், ராக்கெட் விடுறோம்னு சொல்றீங்க. ஒரு சேட்டலைட் விடலைன்னா நம்ம இன்னைக்கு போனே யூஸ் பண்ண முடியாது. அதை விட 28% மக்கள் வந்து சாப்பிடாம தூங்குறாங்கன்னு சொல்றீங்க. அணு உலை தேவையானு கேட்குறீங்க. அதுல இருந்து மின்சாரம் தயாரிக்கலன்னா நம்ம கரண்ட் யூஸ் பண்ண முடியாது. உங்களுடைய அரசியல் நடைமுறைக்கு எப்படி இருக்கும் சார்? அணு உலை எது கட்டிட்டு எழுதிருக்கு? அணு உலை கண்டுபிடிக்கப்பட்டது மின் உற்பத்திக்கா, இல்ல மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டது அணு உலையாலையா? நான் கேட்கறது பதில் சொல்லு. இல்ல சார், நான் கேட்கறது பதில் சொல்லுங்க. அணு உலை எதுக்கு? அணு உலை நம்ம இரும்பு கண்டுபிடிச்சது வந்து ஆணி அடிக்கிறது. கேட்கறது பதில் சொல்லுங்க. மாற்று மின்பற்கை இருக்கா? இல்ல இருக்கு சார். அது போதுமான அளவுக்கு இருக்காது அப்படின்னு சொல்றேன். ஏன் போதுமான அளவுக்கு? என்ன ஒரு அணு உலையில உற்பத்தி செய்ய முடியாதா? உன்னால நாடங்களும் சூரிய ஒளி தகடு போட முடியாதா? காற்றாலை மின்சாரம் தயாரிக்க முடியாது. கடலில் போடணும்னா நம்ம விவசாய இடங்களுக்கு மேலதான் போடணும், ஏரிக்கு மேல போடணும். ஏன் விவசாய காற்றாலை ஒரு 4 சென்ட் மேல இல்லாம ஒரு காற்றாலை அமைக்கவே முடியாது சார். நீங்க தவறா புரிஞ்சுக்கிறீங்க. மற்ற நாடுகளை போய் பாருங்க, பிரிட்டன்லாம் போய் விளைநிலங்கள் எல்லாம் போட்டுருக்கான்னு தம்பி. கடல் அலையில தயாரிக்க முடியும், சூரிய ஒளி தகடுல வந்து எல்லா கேரளாலும் போய் பாருங்க தம்பி, பக்கத்துல தானே இருக்கு. எல்லா வீட்டு கூரையிலையும் சூரிய ஒளி தகடு இருக்கு, எல்லா வீட்டு தகடுலயும் இருக்கு, பேருந்து நிலையமா இருக்கு, கடைகளா இருக்கு. அப்படி அழகா டிவைடர் இருக்குல்ல, டிவைடர்ல நடுவாலாம் போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. நீ மாற்று மின்பெருக்கத்துக்கு வழி இருக்கும்போது, இயற்கைக்கு எந்த இடையூறும் வராத, சூழலுக்கு கேடு வராத மின் உற்பத்தி இருக்கும்போது எதுக்கு அணு உலை கட்டி பிடிச்சிட்டு அழுகிறீங்கன்னு தான் நம்ம கேட்குறது. இப்போ நம்ம ஊர்ல வந்து என்னதான் வந்து மழைநீர் சேமிப்பு கால்வாய் போட்டாலும் அதுல சாக்கடை நீரை கலந்து உடனடியாக அது போய் நேரா ஏரியில தான் கலக்குது, மழைநீர் கால்வாயில. இந்த ஒரு சின்ன விஷயத்தையே நம்மளால தடுக்க முடியும். ஏன் சாக்கடை நீர் கலக்குது? சாக்கடை கழிவு நீர் வெளியேற, மழை நீர் வெளியேற தனித்தனியா காவாய் கட்டி ரெண்டையும் ஒன்னா விட்டீங்கன்னா, இந்த ஒரு சின்ன விஷயத்த கூட தடுக்க முடியல. இந்த அணு உலை இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் எப்படி தடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க சார்? தடுக்கிறது இல்ல, தவிர்க்கணுங்கிறோம். அணு உலை வந்து நீங்க செர்னோபில் வெடிப்புக்கு பிறகுதானே நீங்க ஒப்பந்தம் போடுறீங்க. 86ல வெடிக்குது, நீங்க 88ல போய் இதுக்கு ஒப்பந்தம் போட்டு கூட்டிட்டு எடுத்துட்டு வரீங்க. அவன் 1 லட்சம் ஆண்டுகளுக்கு பக்கத்துல வராதீங்கன்ட்டான்.
உசிமால செர்னோஃபில்ல வெடிச்சது மாதிரி இங்க வெடிச்சதுன்னா என்ன ஆகும்? மாற்று மின்பெருக்க இருக்கும்போது நீங்க அதைத்தான் பெருக்கிட்டு போகணுமே ஒழிய, சூரிய ஒளியில் மின்சாரம், காற்றாலையில் மின்சாரத்துல பெருக்கிக்கிட்டு போகணுமே ஒழிய, நீங்க தீர்ந்து விடுகிற வளம், பேராபத்தை தரக்கூடிய வளங்களை பிடிச்சுக்கிறீங்க. நீங்க நிலக்கரியெல்லாம் எடுக்கிறீங்கன்னா தம்பி, எவ்வளவு காலத்துக்கு எடுப்பீங்க? அதை நிலக்கரியை எவ்வளவு காலத்துக்கு தோண்டுவீங்க? தீர்ந்து போகிற வளம், தீராத வளம் இருக்கு, காற்று, சூரிய ஒளி. அதை நோக்கி தான் நீங்க நகரணும். அந்த உற்பத்தியை பெருக்குங்க, அதை பெருக்குங்க. நீங்க கரட்டு காடுகள் இருக்கு, மலை முகடுகள் இருக்கு, எவ்வளவோ விளைச்சலுக்கு பயன்படாத கரடுகள் இருக்கு. அதுல போய் நீங்க சூரிய ஒளி மின் பூங்கா போடுங்களே, யார் வேணான்னா? நீங்க ஒரு 5 ஆண்டு என்கிட்ட கொடுத்து பாருங்களேன். நீ அதை தனியார் கொடுக்குற. சூரிய ஒளியில் மின்சாரத்தையும் காற்றாலை மின்சாரத்தையும் ஏன் அரசு வச்சுக்கிறது இல்லை? ஆபத்தான அணு இதெல்லாம் நீங்க வச்சுக்கிறீங்க. இதை தனியார் முதலாளிக்கு எதுக்கு தர வைத்து கொடுக்குறீங்க? அதை நம்ம செய்ய முடியாதுன்னு சொல்லாதீங்க. நோக்கம் இல்லை உங்களுக்கு. நீங்க பர்ச்சேஸ்ல தான் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க, ப்ரொடக்ஷன்ல இல்லை. நீங்க 19,000 கோடி 20,000 கோடின்னு வாங்குறதுல தான் முதலீடு செய்யலையே ஒழிய, ப்ரொடக்ஷன்ல நீங்க இப்போ உற்பத்தியில நீங்க முதலீடு பண்ணீங்கன்னா அது நிரந்தர தீர்வா வரும். நீங்க வாங்குறீங்க, வாங்கும்போது ஒரு யூனிட் 10 காசு வச்சா கூட பல ஆயிரம் கோடி அடிச்சிருவீங்க.